சாந்தி 1/5/2025 முரளியில் இருந்தான ஸ்லோகம். அனுபவ சொரூபி ஆகுங்கள். உங்களின் சந்தோஷ பாக்கியத்தின் பிரகாசம் உங்கள் முகத்தில் புலப்படும். அனுபவ சொரூபி என்பது ஆத்மாவின் உயர்வான நிலைகளை அனுபவம் செய்து அதன் மூலமாக நன்மைகள் பலவற்றை உணர்ந்திருக்கும் அந்த தன்மையை குறிக்கிறது. சக்கரத்தின் காலப்பகுதியில் ஆத்மாக்களாகிய நாம் கதாநாயக நாயகி பாகங்களை நடித்திருக்கிறோம். ஒவ்வொரு யுகத்திலும் மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்து மேன்மையானவர்களாக வாழ்ந்திருந்தோம். அனைத்து ஆத்மாக்களும் நாம் விசேட ஆத்மாக்கள். ஏனென்றால் விசேட பாகங்களை நாம் நடித்துள்ளோம். சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுதல் என்பது இதைத்தான் குறிக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் நாம் மேன்மையானவர்களாக இருந்தோம். சந்தோஷமான, செழிப்பான, அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தோம். அந்த சந்தோஷ உணர்வுகளை மனதில் நாம் உணரும் போது அது எமக்குள் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய உதவுகின்றது. இதனை உணர்ந்து அனுபவ சொரூபி ஆகும்போது அதன் வெளிப்பாடு முகத்தில் புலப்படும். அத்துடன் மட்டுமல்லாமல் எமது செயற்பாடுகளும் மாற்றமடையும். பொதுவாக எமது மனதில் எப்படியான உணர்வுகளை நாம் உருவாக்குகிறோமோ அதன் பிரதிபலிப்பு உடனடியாகவே முகத்தில் வெளிப்படும். தனியே நாம் அந்த உணர்வுகளின் கற்பனையில் இருப்பது மட்டுமல்ல, அதை உணர்வுக்குள் கொண்டு வர வேண்டும். சிந்திப்பதோடு மட்டுமல்ல, அந்த உணர்வுகளின் அனுபவத்தில் திளைத்திருக்க வேண்டும். இதிலே நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். அனுபவம் மகத்தான அதிகாரம். தனித்து புத்தியில் விஷயங்களை மட்டும் கொண்டிருப்பதால் அவருக்கோ ஏனையவர்களுக்கோ அது நன்மையை ஏற்படுத்தாது. அனுபவத்தின் அதிகாரத்துடன் அவர் இருக்கும் போதே அவருக்கோ மற்றவர்களுக்கோ நன்மை ஏற்படுத்த முடியும். நாம் சந்தோஷமாக இருந்தாலே மூலமாக ஏனையவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். அனுபவ சொரூபி ஆத்மாக்களால் மற்றவர்களுக்கு காட்சிகளையும் அருள முடியும். இறுதி காலத்தில் இம்முறையில்தான் தந்தை வெளிப்படுத்தப்படுவார். உயர்வான பேறுகளை நாம் அனுபவம் செய்த நினைவுகள் நிச்சயமாக எமக்குள் அமிழ்ந்துள்ளது. அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் சில சமயங்கள் எமக்குள் ஆழமாக சென்று அதை அனுபவம் செய்ய முயற்சிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் நடந்தும் உலாவி திரியும் போதெல்லாம் அதே விழிப்புணர்வில் இருந்தால் அந்நினைவுகளை நாம் எமக்குள் கொண்டு வருவது இலகுவாக இருக்கும். ஓம் சாந்தி.